பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. நல்ல இந்த அருமையான சாயங்காலம் கடந்து இரவு நேரத்தில் இரவுக்குரிய ஜெபத்திலே வந்திருக்கிற யாவரையும் வரவேற்கிறேன். இந்த நாட்களில் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து நாம் தொடர்ந்து பேதுருவின் வாழ்க்கை வரலாறு என்ற தலையங்கத்தின் கீழாக பேதுருவை குறித்த வேத பாடங்களை நாம் இரவு நேரத்தில் வாசிக்கிறோம். பேதுருவை குறித்த வசனங்களை வைத்து அதிகாலை வேளையிலே ஸ்தோத்தரிக்கிறோம். மற்ற பல நேரத்திலே பேதுருவை குறித்த செய்திகளை நாம் கொடுக்கவும் செய்கிறோம், கேட்கவும் செய்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் அப்பால் போய் ஒவ்வொரு நாள் இரவிலும் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வாழ்க்கை வரலாற்றை ஆராய்ந்து வருகிறோம். அந்தபடி ஆண்டவருடைய கிருபையினால் இது நாள் வரைக்கும் சில பகுதிகளை பார்க்க உதவி செய்தார். இன்று முதல் பேதுருவின் பெயர்களை குறித்து பார்க்க போகிறோம். இன்று முதல் நாம் தொடர்ந்து கேட்க போகிற வேத பாடம் பேதுருவும் பெயர்களும் என்ற தலையங்கத்தின் கீழாய் பேதுருவின் பெயர்களை குறித்து பார்க்க போகிறோம். சரி, பேதுருவின் பெயர்களை குறித்து தொடர்ந்து பார்க்க போறேன்னு சொல்றீங்களே, அப்போ பேதுருவுக்கு அவ்வளவு நீளமான பெயரா என்று நீங்க கேட்கலாம். இல்லாட்டி அப்படியான பேதுருவுக்கு அத்தனை அதிக பெயர்கள் இருக்கான்னு கேட்கலாம். ஆம், அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு பேதுரு என்கிற பெயர் மட்டும் கிடையாது, அதை தவிர மற்ற பெயர்களும் உண்டு. மொத்தம் இந்த பேதுருவின் பெயர்களானது 12 பெயர்கள் இவனுடைய பெயரிலே உண்டு. 12 பேதுருவுக்கு 12 பெயர்கள் என்பதிலே கர்த்தரால் குறிப்பிடத்தக்கதான அடையாளத்தை உடையது மட்டுமே 12. அதை தவிர அவனுக்கு அப்போஸ்தலன் என்கிற பெயர் உண்டு, அப்புறம் வாயாடி என்கிற பெயர் உண்டு, முந்துகிறவன் என்கிற பெயர் உண்டு, சாத்தான் என்கிற பெயர் உண்டு, அப்புறம் ஜீவனை கொடுக்கிறவன் என்கிற பெயர் உண்டு. இப்படி புனை பெயர்கள் என்று சொல்லக்கூடிய வேதத்திலே அழைக்கப்படாத ஆனால் வேதத்தில் எழுதப்பட்ட நிறைய பெயர்கள் பேதுருவுக்கு உண்டு. ஆக மொத்தம் இந்த எல்லா நிறைய பெயர்ல பேதுருவின் பெயர்கள் மட்டுமே 12 வகையாக நாம் பார்க்கலாம். அதிலே இந்த பேதுருவின் பெயரை 5 பேராக நாம் பிரிக்கலாம். 5 பேர்களாக இந்த பேதுருவின் பெயர்களை பிரிக்க முடியும். இந்த பேதுருவின் 5 பெயர்கள் என்ன? நம்பர் 1 கேபா, நம்பர் 2 பேதுரு, நம்பர் 3 சீமோன் பேதுரு, நம்பர் 4 அப்போஸ்தலனாகிய பேதுரு, நம்பர் 5 சீமோன். திரும்பவும் சொல்றேன், பேதுருவின் 12 பெயர்களை 5 பெயர்களாய் சுருக்கி நம்மால் சொல்ல முடியும். அந்த குறிப்பிடத்தக்க 5 பெயர்கள் என்னன்னாக்கா, நம்பர் 1 கேபா, நம்பர் 2 பேதுரு, நம்பர் 3 சீமோன் பேதுரு, நம்பர் 4 அப்போஸ்தலனாகிய பேதுரு, நம்பர் 5 சீமோன். இப்போ இந்த கேபா என்கிற பெயர், பேதுரு என்கிற பெயர், சீமோன் என்கிற பெயர், அப்போஸ்தலனாகிய பேதுரு என்கிற பெயர் ஒரு முறை அவனுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இந்த சீமோன் என்கிற பெயரிலே அவனுடைய கிருபையினால முழு வேதாகமத்திலும் கிட்டத்தட்ட 8 வித சீமோன்கள் இருக்கிறார்கள். வேறு 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 சீமோன்கள். இந்த அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுருவை தவிர இன்னொரு 7 பேர். ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 12 பெயர் இந்த சீமோன் என்ற பெயரில் உண்டு. பேதுருவின் இணை பெயரை சேர்ந்து 12 பேர் உண்டு. இதை தவிர கேபாவை எடுத்துக்கொண்டாக்கா இந்த கேபாவை குறித்து மட்டும் முழு வேதாகமத்துல 18 முறை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த பேதுருவின் பெயர்கள் 12 குறிப்பிடத்தக்க 5 வகைகளிலே இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறது வேத பாடம் என்னவென்று சொன்னால், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம்
அதிகாரம் 5வது வசனம். 1 கொரிந்தியர் 15:5. கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனம் ஆனார். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனம் ஆனார். இந்த பேதுருவின் பிரதானமான 5 பெயர்களிலே இன்றைக்கு நாம் தியானிக்கவும் ஆராயவும் போகிற பெயரானது கேபா என்கிற பெயரை குறித்துதான் பார்க்க போகிறோம். இந்த கேபா என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், சொல்ற குன்றுகள் என்று அர்த்தம். குன்றுகள் என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லது சொல்கிறோம் இந்த கற்பாறை என்று சொல்வார்கள். குன்றுகள் அல்லது கற்பாறைகள். இந்த குன்றுகளை குறித்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கர்த்தர் நல்லவர் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த குன்றுகளை குறித்து என்ன வேதம் சொல்லுகிறது வாசிக்கிறேன். ஒரு வசனத்தை தயவாய் ஜெபத்தோடு கவனிங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். எரேமியா 4:24. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குன்றுகளும் அசைந்தன. கேமா என்று சொன்னால் குன்றுகள் அல்லது கற்பாறைகள். இதுல கற்பாறைகளை விட குன்றுகள் என்பது தான் நிதர்சனமான அர்த்தம். ஏனென்றால் இந்த குன்றுகள் எப்படி இருக்கும்? கீழே கல்லு கிடக்கும், கருங்கல் கிடக்கும், மண்ணு கிடக்கும், மணல் கிடக்கும், மற்றதெல்லாம் கிடக்கும். ஆனா அந்த இடத்துல குன்றுகள் இருந்தா அது என்ன செய்யணும்? அந்த கல்லு, மண்ணு, மணலு, கருங்கற்கள் இதை விட இந்த குன்றுகள் கொஞ்சம் மேல தூக்கிக்கிட்டே இருக்கும். எப்போதுமே தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பதும் எப்போதுமே தன்னை உயர்த்தி பிடிப்பது மட்டும்தான் இந்த குன்றுகளுடைய வேலை. அதே போலதான் இந்த பேதுரு மற்ற அப்போஸ்தலர்களை விட தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறவனாகவே இருந்தான். தன்னை உயர்த்துகிறவனும் தன்னை காண்பித்துக் கொள்ளுகிறவனும் அடையாளம் வைத்துக் கொள்ளுகிறவனுமாகவே இந்த பேதுரு இருந்தான். அதனாலதான் இந்த கேபா என்று சொன்னால் குன்றுகள் என்ற அர்த்தம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கேபாவை குறித்த சில வேதத்தின் ஆதாரங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரைக்கும் கேள்விப்படாதவர்கள் நீங்கள் எழுதி குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் சால சிறந்தது. கர்த்தர் வேதத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்கள்ல ரொம்ப சுருக்கு பெயர், ரொம்ப சின்ன பெயரை உடையவர்கள் 2 பேர் தான். நம்பர் 1 கேபா, நம்பர் 2 தோமா. இந்த 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்திலே வடிவங்கள் மாறும். ஆனா உச்சரிப்பிலே கேபா என்கிற 2 எழுத்தும் தோமா என்கிற 2 எழுத்தும். அப்ப 2 குட்டி பெயரை உடைய 2 அப்போஸ்தலர்கள் யாருன்னா, ஒன்று கேபா, மற்றொன்று தோமா. அதுல கர்த்தர் நல்லவர். இந்த கேபா என்கிற மனுஷனை குறித்து சோதரம் நாம் கவனித்து பார்த்தால் கிபி 26 அல்லது கிபி 27 இந்த கேபா இயேசு கிறிஸ்து வண்டையில் வந்து அடைக்கலம் புகுந்ததாக சரித்திரம் சொல்லுது. கிபி 26 அல்லது 27. அப்படியானா கிறிஸ்து பிறந்த பின் 26 அல்லது 27ஆம் ஆண்டிலே இந்த கேபா வந்து கிறிஸ்துவின் இடத்தில் அடைக்கலம் புகுந்து கொண்டதாக நாம் சரித்திரத்திலே பார்க்கலாம். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த கேபா என்கிற பெயர் பரிசுத்த வேதாகமத்திலே மொத்தம் 18 முறை வருகிறதை பார்க்கலாம். 18 முறை கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியானால் இந்த 18 முறை என்பதே அது ஒரு சாதாரண முறை அல்ல. அந்த 18 என்பதே ஒரு அர்த்தத்தை குறிக்கும். இப்ப இந்த கேபா என்கிற பெயர் 18 முறை என்று சொன்னேன். இதுல 18 முறையில 12 முறை பழைய ஏற்பாட்டிலே கேபா என்று பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலே கேபா என்கிற பெயர் 6 முறை வருகிறது. பழைய ஏற்பாட்டிலே 12 முறையும் புதிய ஏற்பாட்டில் 6 முறையும்
12 + 6 மொத்தம் 18 முறை இந்த கேபா என்கிற பெயர் வருகிறது. அப்போ இங்க நீங்க கவனிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். இந்த 18 முறை வருது. கேபா என்றால் 18 முறை வருது. அப்ப அந்த 18 என்பது எதை குறிக்கிறது? லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 18 என்பதே சாத்தானுடைய ஒரு விதமான கட்டை குறிக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த 18 என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது. லூக்கா 13:11 சொல்லுது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட. அப்போ 18 என்பது ஒன்று சாத்தானின் கட்டை குறிக்கிறது, இரண்டாவது பலவீனப்படுத்தும் ஆவியை குறிக்கிறது, மூன்றாவதாக கர்த்தர் நல்லவர். இந்த 18 என்பது எதை குறிக்கிறது? லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். லூக்கா 13:14. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகள் என்று நினைக்கிறீர்களோ? இப்போ இந்த கேபா என்கிற பெயர் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சேர்த்து 18 முறை வருது. இந்த 18 என்பது ஒன்று சாத்தானுடைய கட்டை குறிக்கிறது, இரண்டாவது பலவீனத்தின் ஆவியை குறிக்கிறது, மூன்றாவது மரணத்தை குறிக்கிறது. இப்போ இந்த 18 என்பது 3 அர்த்தங்களும் பார்த்தீங்கன்னா பேதுருவின் வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு முறை பேதுருவை பார்த்து, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். அப்போ 18 என்பது சூத்திரம் சாத்தானின் கட்டு என்கிற தீர்க்கதரிசனம் நிறைவேறிவிட்டது. இரண்டாவது, இது 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவி. இந்த பேதுருக்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கு. என்ன பலவீனம்? உணர்ச்சி வசப்படுகிற பலவீனம். எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசம், எதற்கெடுத்தாலும் ஆத்திரப்படுவது, எதற்கெடுத்தாலும் அவசரப்படுவது, எதற்கெடுத்தாலும் முந்திக் கொண்டு பதில் சொல்லுகிற ஒரு உணர்ச்சி வசப்படுகிற ஒரு பலவீனம். அப்படி பார்த்தால் இந்த லூக்கா 13:11 சொல்லப்பட்ட அந்த பலவீனப்படுத்தும் ஆவி என்கிற தீர்க்க தரிசனமும் இந்த பேதுருவின் வாழ்க்கையில் நடந்துவிட்டது. மூன்றாவதாக இந்த 18 என்பது லூக்கா 13:4 படி சீலோவாம் கோபுரம் விழுந்து 18 பேர் செத்து போனதை காண்பிக்கும். இந்த 18 பேர் சாவை, இந்த சாவு எதை குறிக்கிறது? அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வாழ்க்கையில கூட கர்த்தர் நல்லவே, அநேகர் கொல்லப்பட்டார்கள். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் சுவிசேஷத்து நிமித்தமாய் கொல்லப்பட்டவர்களை விட அப்போஸ்தலனாகிய பேதுருவின் ஊழியத்தின் நாட்களிலே கொல்லப்பட்ட இரத்த சாட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகம். அப்போ இந்த சோத்திரம் கொல்லப்பட்டது 18. ஆக மொத்தம் மரணம். இந்த 3 விதமான அர்த்தமும் கூட இந்த பேதுருவின் வாழ்க்கையில் அப்படியே நடந்திருக்கு. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்ப நான் சொன்ன கேபா என்பது முழு வேதாகமத்தில் 18 முறை சொல்லி அந்த 18க்கு 3 விளக்கங்களை கொடுத்து, அடுத்ததாக இந்த 18ஐ 2ஆக பிரிக்க வேண்டும். 18 சூத்திரம் கணக்குப்படி 2ஆ பிரிக்கணும்னா 9 × 9 அல்லது 9 + 9 அப்படி பிரிச்சாதான் அது 18 வரும். ஆனா வேதம் சொல்லுகிறது, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. நம்ம போடுற கணக்கு வேற, ஆண்டவர் போடுற பின்ன கணக்கு என்பது வேற. அப்போ இந்த பேதுரு என்கிற கேபாவின் வாழ்க்கையில் வருகிற 18 2ஆ பிரிக்கிறது எப்படின்னா, இந்த கேபா என்கிற பெயர் பழைய ஏற்பாட்டில் 12 முறை வருகிறது, புதிய ஏற்பாட்டில 6 முறை வருகிறது. சரி, 12 முறை வருதே, அது எதை குறிக்குது அப்படின்னாக்கா, கர்த்தர் நல்லவே 12 கோத்திரங்களை குறிக்கிறது. யாக்கோபின் குமாரர்
12 பேர். அதுல 12 கோத்திரங்கள் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். நீங்க பேதுருவின் ஊழியத்தை நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 1ஆம் அதிகாரத்திலிருந்து நல்லா படிச்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இந்த 12 கோத்திரத்தாருடைய பெயர்களும் அல்லது 12 கோத்திரத்தாருடைய சுத்திரம் ஏதோ ஒரு விதமான தொடர்பும் இந்த பேதுருவின் ஊழியத்தில் இருக்கிறது நீங்க நல்லா பார்க்கலாம். அப்போ இந்த 12 என்பது 12 கோத்திரம், அதுவும் பேதுருவின் வாழ்க்கையில் நிறைவேறிவிட்டது. சரி, இப்ப நான் சொன்னேன் 18 2 பிரிக்கணும், 1 12, இன்னும் குறைவா இருப்பது 6. இந்த புதிய ஏற்பாட்டில கேபா என்கிற பெயர் 6 முறை வருகிறது. இப்ப இந்த 6 முறை எதை குறிக்கிறதுனா, அது நல்ல குறைவை நிறைவாக்குவதை குறிக்கிறது. ருசி இல்லாததை ருசி வர்க்கமாய் மாற்றுவதை குறிக்கிறது. ஆக மொத்தம் 6 என்பது ஒரு உருவாக்குதலை அல்லது சிருஷ்டிப்பை குறிக்கும். எப்படின்னாக்கா, கானாவூர் கல்யாணத்துல 6 கற்றாழை வச்சு தண்ணியை ஊத்தின போது நல்ல ருசி வர்க்கம் நிறைந்த திராட்சை ரசம் அங்கு வந்தது. அதனால் அங்கு ருசி கிடைத்தது. அதனால் ஒரு உருவாக்குதல், ஒரு உண்டாக்கப்படுதல், ஒரு அற்புதம் அங்கு நடந்தது. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்படியாய் பேதுரு என்கிற கேபாவின் பேரிலே இவ்வளவு அழகான நிறைய வெளிப்பாடுகள், சத்தியங்கள் மறைந்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த நேரத்தில் 12 அப்போஸ்தலர்களிலே கேபாவுக்கு தரிசனமானார் என்று வேதத்திலே பார்க்கலாம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனங்கள். 1 கொரிந்தியர் 15 4 மற்றும் 5ஆம் வசனங்கள். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அல்லேலூயா. 500 பேருக்கு ஒரே நேரத்துல பொதுவாய் தரிசனம் கொடுத்தவர் உயிர்த்தெழுந்த இயேசு. ஆனா இந்த 500 பேரை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த உயிர்த்தெழுந்த இயேசு யாரை பார்க்க விரும்பினார்னா, தன்னுடைய வாயினால் கேபா என்று அழைக்கப்பட்ட பேதுருவை பார்க்கதான் அவர் விரும்பினார், அவர் ஆசைப்பட்டார். அப்படியே இந்த கேபாவாகிய பேதுருவுக்கு தரிசனமும் கொடுத்தார். அப்ப உயிர்த்தெழுந்த இயேசுவை உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு பார்த்து நல்ல பேர்தான் இந்த பேதுரு என்கிற கேபா. இப்ப நல்லா கவனிக்கணும். கேபா என்று சொன்னால் குன்றுகள் என்று சொன்னேன், கேபா என்று சொன்னால் கற்பாறை என்று சொன்னேன். உங்க வீட்டில் இருக்கிற சில அசையாத குன்றாக இருக்கலாம். உங்க வீட்டில் இருக்கிற சில கற்பாறை மாதிரி கல்லான இருதயத்தோடு கடினமா இருக்கலாம். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், உங்க கண்ணுக்கும் உங்க ஜீவியத்துக்கும் யாரு கல்லாவும் கற்பாறையாவும் குன்றாவும் இருக்கிறாங்களோ அவங்களத்தான் ஆண்டவர் தனக்கு பிரியமானவளும் தன்னுடைய ஜனவுமாக சில இடத்துல மாற்றுகிறார். நாம் அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. அது ஆண்டுடைய திருவுள சித்தம். இப்போ மற்றவங்க பார்வைக்கு இந்த பேதுரு ஒரு குன்று, மற்றவங்க பார்வைக்கு கற்பாறை. ஆனா இம்மசோத்திரம் அப்படிப்பட்ட பேதுருவுக்கு தான் உயிர்த்தெழுந்த இயேசு முதல் அழகாய் வந்து தரிசனம் கொடுத்தார். இந்த அருமையான இரவுக்கு இரவு ஜெபத்துல இந்த பேதுரு என்கிற கேபாவை குறித்து வேத பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு மிகவும் அன்பான பிரியமான தேவ பிள்ளையே, உங்க ஜீவியத்துல இப்படிப்பட்ட தரிசனம் இருக்கிறதா? இன்னைக்கு தரிசனம்னா சில என்ன சொல்றாங்க தெரியுமா? 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்யணுமோ அதை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வா, அதுதான் தரிசனம். நான் சொல்றேன், அது தரிசனம் இல்லைங்க. தரிசனம் என்பது என்ன? ஒன்று, நீங்கள் தேவனை நேரடியாய் போய் பார்க்கணும். இல்லாவிட்டால் ஆண்டவர் தோன்றி உங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டும்.
இப்படி ஏதோ ஒரு விதத்திலே காணக்கூடாதவரை தரிசனத்திலே கிருபையாய் காண்பதற்கு பேர்தான் அது அருமையான ஒரு தரிசனம். இப்படிப்பட்ட தரிசனங்கள் இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் வாழ்க்கையில் இல்லை, ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில் இல்லை, விசுவாசிகள் வாழ்க்கையில் இல்லை. தரிசனம் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு உன் வீட்டுல இருக்கிற முருங்கை மரத்துல நல்ல முருங்கைக்காய் தொங்க போதும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. முருங்கை மரத்துல முருங்கைக்காய் தொங்காம வாழைக்காய் தொங்குன்னு யார் சொன்னா? இன்றைக்கு தீர்க்க தரிசனங்கள் முருங்கைக்காயை வச்சு வாழைக்காயை வச்சு சோத்திரம் விதவிதமா வந்துருச்சு. இதுக்கெல்லாம் தரிசனம் என்று சொல்லுகிறாங்க. இதோ ஒரு மயில் தோகையை விரிச்சு ஆடுறத பார்க்கிற அதே போல ஆவியானவர் மேல் ஆடி வருகிறார். கர்த்தர் நல்லவர். ஆவியானவருக்கும் மயிலுக்கும் எங்க தொடர்பு இருக்கிறது? மயில் என்பது உலகத்தின் வரலாற்றின்படி அது விக்கிரகத்தின் வாகனம். மயில் என்பது பரிசுத்த வேதாகமத்தின்படி அது ஆடம்பரத்தை குறிக்கும். ஆனால் இன்றைக்கு சில தரிசனம் சொல்லுகிறேன் என்று சொல்லி இதோ ஆவியானவர் மயிலை போல தோகை விரித்து வருகிறதை காண்கிறார். இது எந்த ஆவியானவர் எந்த ஊரிலிருந்து வந்தார் என்று தெரியல. இப்படிப்பட்ட கள்ள தரிசனங்களுக்கும் வேத வசனம் இசைந்து போகாத வார்த்தைகளை சொல்லுகிறவர்களுக்கும் நீங்கள் விலகி ஓட வேண்டும். ஆனால் இந்த கேபா என்கிற பேதுருவுக்கோ உயிர்த்தெழுந்த இயேசுவே வந்து தரிசனம் கொடுக்கிறார் என்று சொன்னால் இவனுடைய தரிசனம் எப்படி இருந்திருக்கும்? அந்த தரிசனத்தை அந்த ஆண்டவர் எவ்வளவு விரும்பி இருப்பார் பாருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, இந்த கேபா என்கிற பெயரை உடைய பேதுரு கேபா என்கிற பெயரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே சுத்திரம் ஒரு எழுப்புதல் புதிய ஏற்பாட்டு சபையிலே வந்தது. அந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே அந்த எழுப்புதல் வந்த போது அங்கே இந்த கேபா தான் முக்கியமான ஒரு ஊழியக்காரனாய் அந்த எழுப்புதலுக்கு காரணமாய் இருந்ததை பார்க்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்தார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கலாத்திய சபையிலே பவுலின் காலத்திலே ஒரு எழுப்புதல் பற்றி பிடித்த போது அங்கே சில இருந்தார்கள். யார் இருக்கிறார்கள்? யாக்கோபு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் யோவான் இருக்கிறார். இவர்களோடு கூட இந்த பேதுரு என்கிற கேபாவும் இருக்கிறார். அந்த கேபா இந்த சுத்திரம், யோவான் இந்த யாக்கோபு, அதுல பிரதானமாய் பேதுரு என்கிற கேபா. இவன் மூலமாக அந்த நாட்களில் ஒரு பெரிய அசைவு பெந்தேகோஸ்தே சபைகளுக்குள், நல்ல ஆவிக்குரிய மனவாட்டி சபைகளுக்குள் ஒரு பெரிய அசைவு வந்தது. என்ன அசைவு? அந்த கலாத்தியர் 2:10 சொல்லுவது, தரித்திரத்தை நினைத்து கொள்ளுங்கள். சுத்திரம், அப்புறம் சுத்திரம், நல்ல கருத்துள்ளவர்களாயிருங்கள். இப்படி தரித்திரியர்களை நினைப்பதை குறித்தும் கருத்தாய் நடந்து கொள்வதை குறித்து நல்ல ஞான வெளிப்பாடுகள் அங்கு உண்டானது. அப்ப அந்த எழுப்புதலுக்கு இந்த அருமையான பேதுரு என்கிற கேபா என்னும் நாமத்தை உடைய மனுஷன் நல்ல ஒரு ஏற்ற சான்றாய் இருந்திருக்கிறார், நல்ல அடையாளமாய் இருந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த கேபாவை குறித்து நான் சொல்லணும்னா இன்னும் சில ஆச்சரியமான காரியத்தை சொல்லலாம். இந்த பேதுரு என்கிற கேபாவை கொடுத்து பவுல் எப்படி எழுதுறார் பாருங்க. விருத்த, அதாவது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கை அளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த
உண்மையான யாக்கோபோடும் யோவானோடும் இந்த பவுல் கேபாவை கொண்டு போய் இணைக்கிறார். யாக்கோபோடும் யோவானோடும் இந்த கேபாவை பேரை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா, இந்த யாக்கோபும் யோவானும் நல்ல தைரியமாய் பேசுகிறவர்களாய் இருந்தார்கள். அப்போ அதனாலதான் இந்த கேபாவை கொண்டு போய் இந்த வசனத்தை நல்லா பாருங்க, இடது பக்கத்துல, அதாவது கலாத்தியர் 2:9 இடது பக்கத்துல யாக்கோபையும் வலது பக்கத்துல யோவானையும் வச்சுட்டு நடுவுல கேபாவை வைக்கிறார். ஏன்னாக்கா இந்த யாக்கோபும் யோவானும் யாருனாக்கா இடிமுழக்கத்தின் மக்கள் என்று இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள். இவங்க 2 யாக்கோபு யோவானும் பேசினாலே அந்த இடமே அதிர்ற மாதிரி இருக்கும். கடார் புடாரும் பேசுவாங்க, ஜடால் புடாலும் பேசுவாங்க, அடார் மடாரும் பேசுவாங்க, கடா மடாரும் பேசுவாங்க, ஒரே சத்தமா பேசுவாங்க. அதனாலதான் இடிமுழக்கத்தின் மக்கள். இப்ப இந்த பவுல் பாருங்க, இந்த யாக்கோபுக்கும் யோவானுக்கும் நடுவே கொண்டு போய் கேபாவின் பெயரை அங்கு இணைக்கிறார், பேதுருவின் பெயரை இணைக்கிறார். காரணம் என்ன? இந்த 2 பேர் யோவானும் யாக்கோபும் எப்படியோ அதே போல இந்த பேதுரு வருங்காலத்துல இந்த பேதுரு இப்படிதான் இடிமுழக்கத்தின் பிரசங்கியாராய் வரப்போகிறார் என்கிற ஞான வெளிப்பாட்டின்படி யாக்கோபுக்கும் யோவானுடைய பேருக்கும் நடுவே கொண்டு போய் கர்த்தர் இந்த கேபாவை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? தயவு செய்து தேவனுடைய சத்தியத்தை நல்லா கவனிங்க. அங்க பக்கத்துல இருக்க பெண்கள்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இங்க தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தருடைய கண்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கு. நீங்க சோத்திரம் கர்த்தர் நல்ல பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களா தேவ சமூகத்தில் இருக்கக்கூடாது. தேவ சமூகத்துல தேவ செய்தியை கவனிங்க. கர்த்தர் வீண் சிரிப்பு பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் நல்ல கடந்து போகட்டும். இப்போ இந்த சோத்திரம் பவுலோடு இந்த கேபாவின் ஜீவியத்தை நல்லா கவனித்து பார்க்கும் போது கர்த்தர் நல்லவன், ஆண்டவர் எங்கெல்லாம் கொண்டு போய் இந்த கேபாவை இணைக்கிறார் என்பதை நல்லா பார்க்கணும். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த கேபாவை குறித்து இன்னும் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவன். இவனுடைய ஊழியம் ஒரு அழகாய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஊழியமாகும். யாருடைய ஊழியம்? பேதுரு என்னப்பட்ட கேபாவின் ஊழியம் எல்லாரும் செய்கிற எல்லா ஊழியத்தை போல் இல்லாம இந்த பேதுரு என்கிற கேபாவின் ஊழியம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட தெளிவான ஊழியம். கலாத்தியர் புஸ்தகம் 2 கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சோதரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று கண்டு. இப்போ இந்த பேதுருவின் ஊழியமும் பவுலோடைய ஊழியமும் 2ஆய் பிரித்து அவர்கள் செய்கிறார்கள். பேதுருவை யூதர்களுக்கு கொண்டு போய் பிரசங்கிக்கும்படி பவுல் நியமிச்சிட்டார். பவுலோ ரோமர்களுக்கு பிரசங்கிக்கிறார், பிரஜாதிகளுக்கு பிரசங்கிக்கிறார். பேதுரு யூதர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்கிறார். பவுலோ பிரஜாதிகளுக்கு மத்தியிலே ஊழியம் செய்கிறார். இதுல பிரஜாதிகள் மத்தியிலே செய்கிற ஊழியம் கடினமானதா அல்லது யூதர்களுக்கு செய்கிற ஊழியம் கடினமானதா என்று கேட்டால், பிரஜாதிகளுக்கு செய்கிற ஊழியத்தை விட யூதர்களுக்கு செய்கிற ஊழியம் தான் ரொம்ப கடினமானது. ஏனென்று சொன்னால், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள் யூதர்கள். அவர்கள் மேசியாவை நம்புகிறவர்கள், மாரநாதா என்று சொல்லுகிறவர்கள். மீண்டும் ஒரு முறை இனிமேல் தான் ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து இயேசு என்க தோன்ற போகிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க ரொம்ப பாரம்பரியம் நிறைந்தவர்கள், நிறைய சடங்கு சம்பிரதாயம் நிறைந்தவர்கள் யூதர்கள். அவங்க உடை, நடை, பாவனை, சுபாவம் எல்லாமே மற்றவர்கள் எல்லாரை விட வித்தியாசமா இருக்கும். அது மாத்திரமல்ல, அவர்கள் நல்ல சாஸ்திரங்களை கற்றவர்கள், நல்ல தர்க்கம் பண்ண தெரிந்தவர்கள்,
நல்ல சோத்திரம் பிரமாணங்கள், நியாய பிரமாணத்தை குறித்து நல்லாவே அறிந்தவர்கள் யூதர்கள். இப்போ இந்த பவுல் புறஜாதியாருக்கு மத்தியிலே ஊழியம் செய்கிறார், பேதுருவோ யூதர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்கிறார். அந்த கடினமான மனிதர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்துதான் 3000 பேரையும் 5000 பேரையும் ரட்சிப்புக்குள் நடத்தினார். அந்த கடினமானவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்துதான் மரித்து போன தொற்கால்களை உயிரோடு எழுப்பினார். அந்த 5000 சோத்திரம் கடினமானவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்துதான் சோத்திரம் கர்த்தர் நலவை பெரிய அசைவையும் எழுப்புதலை கொண்டு வந்தார். இந்த கடைசி காலத்துல இந்த பேதுருவை குறித்து தெரிந்த ஊழியர்கள் நிறைய பேர், ஆனா பேதுருவை போல ஊழியம் செய்கிறவர்கள் கொஞ்சம் பேர். இதுல எனக்கு வருத்தம் என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலேயோ அவங்களுக்கு தங்களுக்கு இந்த பேரை வச்சுக்கிறேன், பீட்டர் அப்படின்னு வச்சுக்கிறோம், ஜான் பீட்டர், பீட்டர் பால், இப்படி ஏதோ ஒரு பேரை கொண்ட இழுத்து சொருவிட்டு பீட்டரை முக்கியமா வச்சுக்கிறாங்க. நீங்க பீட்டர் வைங்க, இல்லாட்டி 1 பீட்டர் வைங்க, இல்லாட்டி 2 பீட்டர் கூட வைங்க, எத்தனை பீட்டர் வச்சுங்க. ஆனா இந்த பீட்டரை போல இந்த பேதுருவை போல ஒரு ஊழியம் செய்ய முடியுதா? இந்த பேதுருவுக்கு கேபா என்கிற பெயர். இந்த கேபா என்கிற மனுஷன் நிறைய யூதர்களை கர்த்தருக்கு நேராய் திசை திருப்பினான், கர்த்தருக்கு நேராய் வழி நடத்தினான், ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயத்தை செய்கிறவராய் இருந்தார். நிறைய பேர் ரட்சிப்புக்குள் மனம் திரும்புதலுக்குள் கொண்டு வந்தான். அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை இன்றைக்கு இருக்கிற பேதுருக்கள், இன்றைக்கு இருக்கிற பீட்டர்கள் செய்ய முடிகிறதா என்பதை பாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொன்னேன், எனக்கு இதுல சின்ன வருத்தம் உண்டு. என்ன வருத்தம்? சில வைக்கிற பேருக்கு ஏற்றபடி அவங்க ஜீவியம் இருக்காது. நிறைய பேர் சாமுவேல் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க, கர்த்தர், ஆனா அவங்க வாழ்க்கைய பக்கத்துல போய் பார்த்தா நாத்தம் எடுத்து போய் கிடக்கும். அது அந்த மாதிரி ஆட்களை பார்த்தா எனக்கு இருதயத்துல ஈட்டி எடுத்து குத்துனது போல இருக்கும். பைபிள்ல இருக்க ஒரு பேர் சாமுவேல், என்னுடைய பேரும் சாமுவேல். ஆனா கர்த்தர் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கொடுத்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசன கிருபை எனக்கு கொடுத்தா. அந்த சாமுவேல் அன்றைக்கு நியாயம் விசாரித்ததை போல ஜனங்களுக்கு இன்னைக்கு நியாய விசாரக்காரனாய் கர்த்தர் அடியாள வைத்திருக்கிறார். அந்த சாமுவேல் அன்றைக்கு வேத நியாய பிரமாணத்தை போதித்ததை போல ஒரு போதிக்கிறவனாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த சாமுவேல் தேரின ஏலி முதற்கொண்டு பெரிய மனிதரோடு இருந்து வந்ததை போல தேவன் என்னையும் அப்படி கொண்டு வந்தான். இப்படி எங்கோ சிலர் மாத்திரமே அந்த பெயருக்கேற்ற வாழ்க்கை வாழுகிறார்கள். ஆனா நிறைய பேர் பைபிள் பேரை வச்சுக்கிறேன், கிறிஸ்துவின் பேரை வச்சுக்கிறேன், கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிறேன், ஜோமண்ணி பாஸ்டர் கேட்டு வைக்கிறேன் சொல்லி பேரை வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனா பேருக்கேற்ற ஜீவியம் கிடையவே கிடையாது. இந்த ராத்திரி நேரத்துல பேதுரு என்கிற கேபாவை குறித்து வேத பாடத்தை கேட்கிற நீங்கள் யாராகலும் கிறிஸ்துவின் பெயர், கிறிஸ்தவ பெயர், பைபிள் பெயர் அல்ல ஊழியக்கார் ஜெபித்து சொன்ன பெயர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது வைத்துக் கொள்ளுங்க, தப்பே கிடையாது. ஆனா அந்த பெயருக்கேற்ற வாழ்க்கை உங்கள்கிட்ட இருக்குதான் பாருங்க. எஸ்தர் என்று பெயர் இருந்தாக்கா ஒண்ணு நல்ல உபவாசம் பண்ண தெரியணும், இல்லாட்டி ஆமான் மற்றும் சத்துருக்களை ஜெயிக்க தெரியணும், இல்லாட்டி கர்த்தனால் தன் உறவினனாகிய மொர்தெகாயை மேல தூக்கி விட்டது மாதிரி சொந்தக்காரர்களை உறவுக்காரர்களை கர்த்தருக்குள் மேல தூக்கி விடணும். அதுக்கு பேர் தான் எஸ்தர். இன்னைக்கு நிறைய பேருடைய பெயர்கள் எஸ்தர் என்று இருக்குது. ஆனா கர்த்தர் நல்லவே, அன்றைக்கு எஸ்தர் இருக்கும் போது தேசத்திலே குழப்பம் வந்தது. சோத்திரம். ஆனா இன்னைக்கு எஸ்தர்கள் ஜீவியத்துல தேசத்துல குழப்பம் இல்லை, எல்லா எஸ்தருக்குள்ளேயே குழப்பம். அதனாலதான் இங்க ஆமான்கள் இருக்கிறதும் தெரியல, சோத்திரம் மொர்தெகாய்கள் மேலே வர்றதும் தெரியல. கர்த்தர் நல்லவே, எந்த மாற்றமும் இல்லை. நான் ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், முதலாவது உங்க பெயரை ஆராய்ந்து பாருங்க.
உங்க பெயருக்கு என்ன அர்த்தம், என்ன பொருத்தம் என்பதை கவனிங்க. அதற்கேற்ற அடையாளம் உங்க ஜீவியத்தில் இருக்கிறதா என்பதை சோதித்து பாருங்க. இங்கு கேபா என்று சொன்னால் குன்று, அவன் உயர்ந்ததை போல காண்பிக்கிறவன். அதை போல இங்கு எல்லாவற்றிலுமே அவன் உயர்ந்தவனாய் இருக்கிறதை நம்மால் நன்றாய் பார்க்க முடிகிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த கேபாவை குறித்து, பேதுரு என்கிற கேபாவை குறித்து இன்னொரு அழகான ஒரு ஒப்புமையை உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 1:12. கொஞ்சம் என்னோடு கூட நீங்க பைபிளை திருப்பிக்கிட்டீங்கன்னா, வசனத்தை பார்த்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். 1 கொரிந்தியர் 1:12. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். இப்போ இந்த பேதுரு என்கிற கேபாவின் பேரை கர்த்தர் எப்படி உயர்த்தி இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளத்தை காட்டுறேன். இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும் போது கிறிஸ்து என்கிற பெயர் கீழே இருக்கு, கேபா என்கிற பெயர் அவருடைய பெயருக்கு மேல இருக்கு. கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும். அப்ப கிறிஸ்து கீழே வந்துட்டாரு, கேபா மேல போயிட்டாரு. இப்ப ஆவியானவரை பாருங்க, அந்த ஆண்டவர் தான் எல்லாற்றிலும் முன்னாடி இருக்கணும். ஆனா ஆண்டவர் இந்த பேதுரு என்கிற கேபா கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள மனுஷன். இந்த கேபா என்கிற மனுஷன் நல்ல சத்தியத்தை பேசுகிற தெரிஞ்ச உடனே கர்த்தர் நல்லவே இந்த கேபாவின் பெயரை மேல வச்சிட்டாரு, கிறிஸ்துவின் பெயரை கீழே வந்து விட்டது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சரி, இந்த கிறிஸ்துவின் பெயர் கீழையும் கேபாவின் பெயர் மேலையும் வந்திருக்குது. இது எப்படி? அப்ப இது எதை குறிக்கிறது? அதற்கும் ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. என்ன தீர்க்க தரிசனம்? ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 56:5. நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கலாம், உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அளிப்பேன். அல்லேலூயா. இந்த ஏசாயா 56:5 அவர்கள் உத்தம இடத்தை கொடுப்பேன் என்ற வார்த்தையின்படி இந்த கேபா என்கிற பெயரை மேலையும் கிறிஸ்துவின் பெயரானது கீழையும் எழுதி, நான் கொடுத்த தீர்க்க தரிசனத்தை கேபா என்கிற பேதுருவுக்கு நிறைவேற்றி விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க நல்லா கவனிக்கணும், யார கர்த்தர் உயர்த்துவார் என்று சொன்னால் இந்த ஏசாயா 56:5 படி உத்தம ஜீவியம் ஜீவிக்கிறவர்கள், உத்தம வாழ்க்கை வாழுகிறவர்கள், அவர்களை ஆண்டவர் மேலே வைப்பார். இந்த ரகசியம் தெரியாம நிறைய பேர் ஆண்டவர்கிட்டே சண்டை போடுறாங்க. கத்தி சண்டை போடுறாங்க, அருவா சண்டை போடுறாங்க, வார்த்தை சண்டை போடுறாங்க, திட்டி சண்டை போடுறாங்க, கோப சண்டை போடுறாங்க, பொறாம சண்டை போடுறாங்க, முறுமுறுப்பு சண்டை போடுறாங்க. என்ன போடுறாங்க? எனக்கு தெரியும் யாக்கோபு, அவன் பேர் யாக்கோபு, அவன் குடிகாரன், அவனை நீ கொண்டு போய் ஆண்டவரே நீ ப்ரமோஷன் கொடுத்துட்டீங்க, நான் உம்முடைய பிள்ளை, நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளவு உபவாசிக்கிறேன், எனக்கு ப்ரமோஷனும் வரல, டிரான்ஸ்பரும் வரல, ஆனா அவனுக்கு அப்படி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சிலர் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்பட்டு ஜெபிக்கிறார்கள். ஆனா ஒண்ணு கவனிக்கணும், நீங்க அந்த யாக்கோபு குடிகாரனா இருக்கிற வெளித்தோட்டத்தை தான் பாக்குறீங்க. அவன் குடிகாரனா இருந்தாலும் வேலை செய்யற இடத்துல என்ன தானம் பண்ணுனா, என்ன தர்மம் பண்ணுனா, எந்த நீதியை நிறைவேற்றினா, யாருக்கு கை கொடுத்தா, யாரை தூக்கி விட்டா நமக்கு தெரியாது. அப்போ வெளியரங்கத்தை பார்க்கிற தேவன் அல்ல,
அந்தரங்கத்தை பார்க்கிற, உத்தமத்தை பார்க்கிற தேவன் தான் அந்த உத்தமர்களுக்கு தான் இந்த மேன்மையை கொடுப்பார். அதுதான் சத்தியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். இந்த ஞான வெளிப்பாடு நம்ம எல்லாருக்கும் வரணும். இப்படிப்பட்ட ஞானத்தின் வெளிப்பாடும் ஆவிக்குரிய ரகசியங்களும் தெரிந்து கொள்ளாததுனால்தான் நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் பண்ணுகிறவளா இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அவர்களுக்கு மேன்மை வரலாம், கனம் வரலாம், நமக்கு வராமல் போகலாம். நமக்கு வரவில்லை என்று சொன்னா வரக்கூடிய ஆபத்துக்கு தப்பு வைக்க போகிறார். போய் மாட்டக்கூடிய சிக்கலிலிருந்து மீட்டெடுக்க போகிறார் என்று அர்த்தம். ஆனபடியினால் இந்த கேபா என்கிற பேதுருவின் பெயரை கீழே மேலே வைத்துவிட்டு கிறிஸ்துவின் நாமம் கீழே வைக்கப்பட்டது காரணம் அந்த உத்தமத்துக்கு ஏற்ற கிடைத்த ஒரு பலன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்ததாக இந்த கேபா என்கிற பெயர் இன்னொரு ரகசியத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்ன ரகசியம் சொல்லிக் கொடுக்கிறது? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் அதே 12வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:12. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும். இப்ப பேதுரு என்கிற கேபா என்கிற பெயரை இந்த ஆண்டவர் எந்த பெயரோடு கொண்டு போய் ஒட்டி வைக்கிறார் பாருங்க. பவுல் மற்றும் அப்பல்லோவுடைய பெயரோடு சேர்த்து வைக்கிறார். ஆவியானவன் நினைச்சிருந்தா இந்த கேபாவின் பெயரை பர்னபாவோடு வச்சிருந்திருக்கலாம். ஆவியானவன் நினைச்சிருந்தா இந்த கேபாவின் பெயரை லூக்காவோடு எழுதி வச்சிருந்திருக்கலாம். ஆனா பவுலோடையும் அப்பல்லோவோடும் சேர்த்து அவர்களுடைய மெச்சூரிட்டி என்ன, அவங்களுடைய கேட்டகரி என்ன, அவங்களுடைய எஜுகேஷன் என்ன, அவங்க எப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க, அவங்களோட கொண்டு போய் இந்த கேபா என்கிற பேதுருவின் பெயரை கர்த்தர் வைக்கிறார். இப்போ ஏன் பவுலோடையும் அப்பல்லோவோடையும் கொண்டு போய் கேபாவின் பெயரை ஆவியானவர் இணைச்சார் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் இருந்திருக்கிறது. அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல் என்ன? அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 18 அதிகாரம் 28வது வசனம். அப்போஸ்தலர் 18:28 வாசிக்கிறேன். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதருடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்ற வேத வாக்கியங்களை திருஸ்தாந்தப்படுத்தினபடினாலே கிருபையினாலே விசுவாசிகளுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான். இப்போ இந்த பவுலோடும் அப்பல்லோவோடும் கேபா என்கிற பேதுருவை கொண்டு போய் வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பவுலும் அப்பல்லோவும் ஆண்டவரை திருஷ்டாந்தப்படுத்துகிறவர்கள். அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பவுலோடையும் அப்பல்லோவோடு சேர்த்தாதான் இந்த பேதுரு என்ன பண்ணுவான், இவனும் என்னை திருஷ்டாந்தப்படுத்துவான் என்று சொல்லி அவர்கள் அனுபவத்தை, அவர்கள் கிரியையை பார், அவர்களை போல செய்யணும் என்பதற்காகத்தான் இந்த பேதுரு என்கிற கேபாவை பவுலோடும் அப்பல்லோவோடும் சேர்த்து. இப்போ நான் சொன்னேன், இதுக்கு பேர் திருஷ்டாந்தப்படுத்தினார்கள், அதே போல பேதுரு வரணும் என்பதற்காக இணைத்தார் என்று. இந்த திருஷ்டாந்தம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4 அதிகாரம் 30வது வசனம். மார்க்கு 4 அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த ஓமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? கர்த்தர் நிலைமை. இப்போ திருஷ்டாந்தம் என்றால் என்ன? அதற்கு இயேசுவே பதில் சொல்லுகிறார். மார்க்கு 4:30 அதை எதற்கு ஒப்பிடுவோம் அப்படின்னா, திருஷ்டாந்தம் என்று சொன்னால் ஒன்றை இன்னொன்றோடு ஒப்பிட்டு காட்டுவது. பரிசுத்த ஆவியை இயேசுவோடு ஒப்பிடுவது,
பிதாவை பரிசுத்தாவியோடு ஒப்பிடுவது. ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டு காண்பிப்பதற்கு பெயர் தான் திருஷ்டாந்தம். இப்ப பவுல் அப்படிதான் ஒப்பிட்டு காண்பிக்கிறான். அவன் என்ன ஒப்பிட்டு சொல்றான்? நான் சுத்திரம் ரோமர்களுக்கு ரோமனாய் இருக்கிறேன், யூதர்களுக்கு யூதனாய் இருக்கிறேன், கிரேக்கனுக்கு கிரேக்கனாய் இருக்கிறேன், புறஜாதிகளுக்கு புறஜாதியா இருக்கு. ஒப்பிட்டு காண்பிக்கிறான். இப்படி திருஷ்டாந்தப்படுத்துகிற ஊழியத்தை தான் அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்களும் கேபாவும் செய்தான். ஆனா இன்றைக்கு நிறைய பேர் ஒப்பிடுதல் எதை குறிக்க தெரியுமா? ஒரு பிரசங்கம் ஆரம்பிச்சுட்டு உடனே தான் மனைவியை குறித்து, தாம் பிள்ளைய குறித்து, தாம் மச்சான குறித்து, தாம் செஞ்ச ஒரு 100 ரூபாய் தானத்தை குறித்து ஏதோ ஒண்ணு அதையே சொல்லி தன்னுடைய பெருமையை கொண்டு போய் கிறிஸ்துவின் வசனத்தோடு ஒப்பிடுகிறார்கள். இது தேவனுடைய வேதத்துக்கு எதிரான பகை. ஆனா பவுலும் அப்போலோவும் அப்படி செய்யவில்லை. அவர்கள் ஒப்பிட்டு காண்பித்தார்கள். நாங்கள் அந்நியர்கள் அல்ல, நாங்கள் உங்களை உடையவர்கள், எங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அசுத்த ஆவி அல்ல, அது பரிசுத்த ஆவி என்று சொல்லி ஒப்பிட்டு காண்பித்தார்கள். திருஷ்டாந்தம் என்றால் ஒப்பிடுதல். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், எனக்கு மிகவும் பிரியமான விசுவாச தெய்வ பிள்ளைகள, அன்பின் போதக பிதாக்களே, உங்களால தேவனுடைய சத்தியத்தையும் ஆவியான நடத்துதலையும் ஒப்பிட்டு சொல்ல முடியுதா? ஒன்றோடு ஒன்றை இணைக்க முடிகிறதா? நிறைய அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, நிறைய சீசர்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தனுக்கு பேரு பர்னபா. அவன் வேலையே என்ன தெரியுமா? ஒப்பிடுறது. சண்டை போட்டு போனவங்களை கூப்பிட்டு வந்து 2 பேரும் சேர்த்து வைப்பான். வாக்குவாதம் பண்ணோட வாக்குவாதத்தை மறைச்சு அப்படி இணைச்சி வைப்பான். அப்புறம் சுத்திர சமாதான குறைவு இருக்கிற இடத்துல சமாதானத்தை ஏற்படுத்துவான், சந்தோஷம் இல்லாத இடத்துல சந்தோஷத்தை. இப்ப இந்த ஒப்பிடுற வேலையை செய்யறதுக்குன்னே, ஒப்பிட்டு ஊழியத்துக்குன்னே ஒரு மனுஷனை கர்த்தர் வச்சிருந்தார். இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல பேதுருவின் வாழ்க்கை வரலாறு என்கிற வேத பாடத்தை கேட்கிறேன்னா, பேதுருவின் பெயர்கள் மொத்தம் 12 வகை. அதுல 5ஆக நாம் பிரிக்க முடியும். அந்த 5ல ஒன்றுதான் கேபா என்கிற பெயர். அந்த கேபா இப்ப என்ன செய்கிறார்? திருஷ்டாந்தப்படுத்துகிற மனுஷனாய் மாறிவிட்டார். ஆண்டவர் ஒப்பிட்டு காண்பிக்க கூடியவராய் மாறிவிட்டார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கிருபை நிறைந்த நல்ல மனிதர்களாக, மனுஷிகளாக கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சத்தியத்தையும் உயர்த்தி பிடிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஒரு முறை ஒரு சுத்ரம் CSI சபை, அந்த CSI சபையில என்னை வைத்து ஒரு நல்ல ஒரு வெளியரங்க கூட்டத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தாங்க. நல்ல ஸ்டேஜ், ஊர் முழுக்கமே சீரியல் லைட் விளக்குகள், நிறைய பிளக்ஸ் போர்டு, இப்படி விதவிதமான முறையில் ஆயத்தப்படுத்திருந்தாங்க. இப்போ அது எல்லாம் CSI சபை, அந்த ஊரே CSI மக்கள். இப்ப எனக்கு ஒரு வைராக்கியம், இந்த சபை CSI ஆயிருந்தா நமக்கு என்ன, மக்கள் CSI ஆயிருந்தா நமக்கு என்ன, நம்முடைய வேலை என்ன? சத்தியத்தை சத்தியமா போதிக்குது. இதுதான் சான்ஸ், இதை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நல்ல டாக்டரின்ஸ் பேசணும். காஸ்பல்னா என்ன? ஃபுல் காஸ்பல். மனம் திரும்புவதுல இருந்து பரலோகம் போற வரைக்கும் எல்லாத்தையும் டிட்டவா போல்ட் அடிக்கணும். பயப்படக்கூடாது, போல்டா சொல்லிருன்னு சொல்லி ஆவியில வைராக்கியம் கொண்டு நல்லா முட்டி போட்டு ஜெபம் பண்ணி நல்ல ஒரு செய்தி எடுத்து சுத்திரம் அந்த 5 அப்பம் சில மீனை எடுத்து அதை கொண்டு வந்த பையன் யாரு, அதை வாங்கின சோத்திரம் அப்பம் வாங்கின சீசன் யாரு, அதை சோத்திரம் கொண்டு போய் ஜெபம் பண்ண கொடுத்தது யாரு, பிட்டு கொடுத்தது யாரு, எல்லாத்தையும் சொல்லி அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னு ஒப்பிட்டு நல்ல ஒரு பிரசங்கத்தை பண்ணி ஜெபம் பண்ணி முடிச்சு. நல்லா முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. கடைசியா ஒரு வீட்டுக்கு எனக்கு ஒரு உணவு இருந்தா விருந்து ஆயத்தப்படுத்திருந்தாங்க. போற வழியில ஒரு பெந்தேகோஸ்தே சபையின் ஒரு விசுவாச சகோதரி, அவங்களுக்கு அதிகபட்சம் 30 முதல் 35 வயதுக்கு உள்ளதா இருக்கும். அவங்க வந்தாங்க, பாஸ்டர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னாங்க. என்னம்மா அப்படின்னு.
ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர். சிஎஸ்ஐ சபையில வந்துட்டு மைக்க பிடிச்சுக்கிட்டு அது ஓப்பன் மீட்டிங்ல இப்படியெல்லாம் யாரும் பேசுறது கிடையாது சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனாலும் ஒரு தப்பு இருக்கு அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்க இவ்வளோ பேசுன நீங்க கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியா மறிக்கிறத சொல்லி இருந்தீங்கன்னாக்கா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் அதை ரொம்ப எதிர்பார்த்தேன். நீங்க ரத்த சாட்சி பத்தி சொல்லவே இல்லை. இனி நீங்க எந்த கூட்டத்துக்கு போனாலும் கிறிஸ்துவுக்காக மறிக்கிறத பத்தி சொல்லுங்க பாஸ்டர், அப்பதான் பூரண சுவிசேஷம் வரும்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டது. நம்ம என்னதான் திருஷ்டாந்தப்படுத்துகிறவர்களா இருந்தாலும், எவ்வளவுதான் ஒப்பிடுகிறவர்களா இருந்தாலும், நல்ல முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு போனாலும், சத்தியத்துக்காக உயிரை கொடுக்கறதுக்கு தீவிரித்தாலும், நல்ல பிரசங்கத்தை பண்ணினாலும், அந்த இடத்துல நம்மை விட தேறின சில பர்ணபாக்களை கர்த்தர் வைத்திருப்பார். இதே இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிறவர்கள் கவனமாய் கற்றுக்கொள்ளணும். நம்ம தான் தேறினவர்கள் போகக்கூடாது. நமக்கு தான் இதெல்லாம் கிருபை, வேற யாருக்கு இந்த கிருபை இல்லைன்னு நினைக்க கூடாது. நம்ம யார சாதாரண விசுவாசினோ அடுப்பு ஊதுற பொம்பளைன்னு நினைக்கிறோமோ, அந்த அடுப்பு ஊதுற ஸ்திரீ கிட்டதான் இப்படிப்பட்ட ஒரு ரத்த சாட்சியின் வைராக்கியத்தை வச்சிருக்கார். அன்னைக்கு ராத்திரி நான் கூணி குறுகி போனேன். ஆண்டுகிட்ட திரும்ப போய் கேட்டேன், ஆண்டவரே இப்படி ஒரு செய்தி சகோதரி சொன்னாங்க, இது உண்மைதானா? நான் பேசாதது தப்புதானா அல்லது பேசி இருக்கணுமான்னு கேட்டேன். கர்த்தர் நல்லவே. அப்போ ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவள் என்னுடைய சீயோன் குமாரத்தி அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் அந்த சகோதரிய குறித்து இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுவுமே பேசல. ஆண்டவர் இன்னும் எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி தாழ்த்தி ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டேன். இது ஏன் சொல்றேன்னா, இந்த கர்த்தர் நல்லவே. அப்போஸ்தலனாகிய பேதுரு என்கிற இந்த கேபாவின் வாழ்க்கை இப்படி அழக திருஷ்டாந்தப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையா, ஒப்பிட்டு காண்பிக்கிற ஒரு வாழ்க்கையா இருந்தது. இந்த கடைசி காலத்தில் வாழுகிற ஒவ்வொரு விசுவாசியும் இப்படி முன்மாதிரி உள்ளவர்களாய், கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்கிறவர்களாய், சாட்சியின் தூண்களும் சாட்சியின் கற்களுமாய் வாழ வேண்டும். இதுல இந்த கர்த்தர் நல்லவை. இந்த பேதுரு என்னப்பட்டேன் கேபாவை குறித்து இத்தனை காரியத்தை சொன்னேன். இப்ப கடைசியா ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். என்னன்னாக்கா, ஆரம்பத்திலே சொன்னேன், கேபா என்கிற பெயர் முழு வேதாகமத்துல 18 முறை வருது. பழைய ஏற்பாட்டில 12 முறை வருது. அந்த 12 முறையும் ஆட்களுடைய பெயர் கிடையாது. 1-2 இடத்துலதான் ஆட்களுடைய பெயர். மற்ற இடத்துல இடங்களுக்கும் மலைகளுக்கும் தான் கேபான்ற பெயர். ஆனா புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் ஆள் என்கிற அப்போஸ்தலனுக்கு மட்டும் ஒரே ஒரு அப்போஸ்தலன் குறித்து மட்டும்தான் இங்க புதிய ஏற்பாட்டில கேபான்னு பார்க்கிறோம். இந்த கேபா என்பது புதிய ஏற்பாட்டில 6 கர்த்தர் நல்லவே இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த 6 இடத்துல 6 அதிகாரங்களில் சொல்லப்படுது. அதுல குறிப்பாக 4 முறை கேபா என்கிற பெயர் 1 கொரிந்தியர் புத்தகத்துல மட்டுமே 4 முறை கேபான் வருது. அப்புறம் யோவான் சுவிசேஷத்தில் 1 முறை கேபா என்று வருகிறது. கடைசியா கலாத்தியரில் கேபா என்று 1 முறை வருது. திரும்ப சொல்றேன், கொரிந்தியர் புஸ்தகத்துல மட்டும் 4 முறை கேபா என்கிற பெயர் வருது. யோவான் சுவிசேஷத்துல 1 முறை கேபா என்று வருகிறது. கலாத்தியரில் மட்டும் 1 முறை கேபா, மொத்தம் 6 முறை. இப்போ புதிய ஏற்பாட்டில் இந்த கேபாவின் பெயர் 6 முறை வருது. அந்த 6 முறை எப்படிப்பட்டதாய் வருகிறது? முதலாவது, இந்த புதிய ஏற்பாட்டில் வருகிற கேபா என்கிற பெயர் முதல் எப்படி வருது பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். பவுலாகிலும் அப்பொல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும். இப்போ இந்த கேபாவை குறித்து சொல்லும் போது உலகமாகிய கேபா,
இவன் முத ஆண்டவர்கிட்ட ஒரு கேபாவா வரும்போது ஒரு உலகம் சார்ந்தவனாய், உலக சிந்தை உடையவனாய், உலகத்தின் கடலுக்கு போகிற, உலகத்தின் படகை ஓட்டுகிற, உலக ரீதியான மீன் பிடிக்கிற ஒரு உலகம் சார்ந்த கேபாவாகத்தான் வந்தான். இதுதான் அந்த முதல் கேபா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த உலகத்தின் கேபாவாய் இருந்த இந்த பேதுரு இரண்டாவது என்ன கேபாவாய் மாறினார்? யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்தா, யோவான் 1:42 வாசிக்கிறேன். பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். அவனை இயேசு பார்த்து, யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். இங்க பார்க்கிறோம், இந்த கேபா இரண்டாவது எந்த கேபாவாய் மாறினார் என்று சொன்னால், இந்த யோவான் 1:42 சொல்லுகிறது, சீமோன் என்கிற கேபாவாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. முதலாவது உலகம் என்கிற கேபாவா இருந்தவன் இப்ப சீமோன் என்கிற கேபாவா. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. சோதரம் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, யோனாவின் மகனாக சீமோன், நீ கேபாவா இருக்கிற. அப்போ இந்த கேபா அடுத்தது சீமோனாய் மாறிவிட்டான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப முதலாவது உலகமாகிய கேபா, இரண்டாவது சீமோன் ஆகிய கேபாவா இருந்த இந்த மனுஷன் மூன்றாவது என்ன கேபாவாய் மாறினார்? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:5 வாசிக்கிறேன், கவனிங்கள். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இப்போ இந்த கேபா மூன்றாவதாய் எப்படி மாறிவிட்டார் என்று சொன்னா, தரிசனத்தின் கேபாவாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவை. எவ்வளவு அழகான ஒரு மாற்றம் பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு வளர்ச்சி பாருங்க, எவ்வளவு அழகான ஜீவியத்தின் முன்னேற்றம் பாருங்க. உலகமாகிய கேபாவாய் இருந்தவன் சீமோன் கேபாவாய் மாறினான். சீமோன் கேபாவாய் இருந்தவன் தரிசனத்தின் கேபாவாய் மாறிவிட்டான். தரிசனத்தின் கேபாவாய் இருந்த மனுஷன் இப்ப எப்படிப்பட்ட கேபாவாய் மாறிவிட்டான்? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:12, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும், கேபாவை சேர்ந்தவன் என்றும், கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லுகிறேன், எனக்கன்பானவர்களே, இந்த கேபாவை குறித்து சொல்லும் போது தூண்களான கேபா என்று பவுல் சொல்லுகிறார். தூண்களான கேபா. இப்போ இந்த கேபா நாலாவதாக எப்படி மாறிவிட்டார்? நல்ல சோதரம் மன்னிக்கணும், 1:12 மன்னிக்கணும். நான்காவதாக கிறிஸ்துவின் கேபாவாய் மாறிவிட்டார். அந்த வசனம் அழகா சொல்லுது, நான் கிறிஸ்துவை சேர்ந்த வேண்டும், கேபாவை சேர்ந்த வேண்டும். அப்படின்னா இந்த கேபாவின் ஆவிக்குரிய வளர்ச்சி நாலாவதா எப்படி மாறிவிட்டது? நல்ல கிறிஸ்துவின் கேபாவாய் மாறிவிட்டார். இது கேட்பதற்கும் படிப்பதற்கும் நாமும் அப்படி மாற வேண்டும் என்கிற அழகான சாட்சியை காண்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஐந்தாவதாக இந்த கேபா ஐந்தாவது எந்த கேபாவாய் மாறினார் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 கொரிந்தியர் 9:5, மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல. இப்ப கவனிங்க, இந்த கேபா ஐந்தாவதாக எப்படி மாறிட்டார் பாருங்க. கர்த்தருக்கு சகோதரனாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே.
கர்த்தருக்கு சகோதரன் என்று சொல்லப்படுகிற நல்ல தேவனுக்கு பிரியமான ஒரு கேபாவாய், அடுத்தடுத்த ஒரு வளர்ச்சி, அடுத்தடுத்த ஒரு மாற்றம், அடுத்தடுத்த ஒரு முன்னேற்றம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது உலகமாகிய கேபா, இரண்டாவதாக சீமோன் என்கிற கேபா, மூன்றாவது தரிசனத்தின் கேபா, நான்காவது கிறிஸ்துவை சார்ந்த கேபா, ஐந்தாவது கர்த்தருடைய சகோதரனாகிய கேபா. இது எல்லாத்தை விட எனக்கு இந்த கேபாவினிடத்தில் பிடித்த இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? கடைசியா இந்த கேபா எப்படி மாறிட்டார் பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். கலாத்தியர் 2:9. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும். ஆமென். இப்போ 6வதாக இந்த கேபா எப்படிப்பட்ட கேபாவாய் மாறிவிட்டார்? தூண் போன்ற தாங்கி பிடிக்கிற கேபாவாக, தூண் போல நிமிர்ந்து நிற்கிற கேபாவாய் மாறிவிட்டார். தூண் என்பது நிமிர்ந்து நிற்கிறதை காண்பிக்கிறது. தூண் என்பது தாங்கி பிடிக்கிறதை காண்பிக்கிறது. தூண் என்பது எல்லாருக்கும் முன்பாய் சாட்சியின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. இந்த கேபா என்கிற பேதுரு 6வதாக தூண் என்கிற கேபாவாய் மாறிவிட்டார். அது எதை காண்பிக்கிறது? இவருடைய வாழ்க்கை நிமிர்ந்து நிற்க ஆரம்பித்து விட்டது. கிறிஸ்துவுக்காக நிற்கிறேன் என்பதையும், ஒரு தூண் மேற்கட்டடத்தை தூக்கி பிடிப்பது தாங்குவதை போல நான் தேவ ஜனங்களை தாங்குகிறவனாய், தாங்கி பிடிக்கிறவனாய் இருக்கிறேன் என்பதையும், இந்த தூண் என்பது இந்த கட்டடத்துக்கே சாட்சி என்பதை போல இந்த பேதுருவின் வாழ்க்கை நல்ல ஒரு சாட்சியாய், இந்த கேபா என்கிற வாழ்க்கை ஒரு சாட்சியாய் இருக்கிறது. எனக்கன்பான தேவச்சனமே, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட 6 கேபாக்கள் 6 விதமான பகுதிகளை காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த கடைசி 3 கேபாவா இருக்கணும் நான் விரும்புறேன். 1, அதாவது 4வது கேபா கிறிஸ்துவை சார்ந்த கேபா, 5வது கேபா கர்த்தருடைய சகோதரனாகிய கேபா, 6வது கேபா தூணாக எண்ணப்பட்ட கேபா. நாம் இப்படி மாற வேண்டும். உங்களையும் உங்க வீட்டை சார்ந்தவர்களையும் ஆண்டவர் இப்படியே மாற்றுவாராக. நாம் அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய பேர்களிலே 5 பகுதிகளிலே இன்றைக்கு ஒரு பேரு மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். இன்னும் 4 பகுதிகள் வேறு வேறு பேர்கள் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக ஸ்தோத்திரம். பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி பேதுருவின் வாழ்க்கை வரலாறிலே பேதுருவின் பெயர்களை குறித்து இன்று முதல் ஆராய்ச்சி செய்ய தேவன் உதவி செய்திருக்கிறீர். அதிலே முதலாவதாக கேபா என்கிற அவனுடைய நாமத்தை குறித்து திட்டமும் தெளிவுமாய் புள்ளி விவரங்களோடும் வேத வசன ஆதாரங்களோடும் வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு கத்த சொன்னி, சில வார்த்தைகளும் சில உபமானங்களும் எங்களுக்கு கடினமாய் இருந்தாலும் அது நாங்கள் சீர்படுவதற்காக என்பதை நீர் சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவியம் இந்த 6 விதமாய் காணப்பட்ட கேபாவிலே 4வதாய் சொல்லப்பட்ட கிறிஸ்துவை சார்ந்த கேபாவாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. கர்த்தருடைய சகோதரன், கர்த்தருடைய சகோதரி என்கிற அந்த கேபாவாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் இந்த கடைசி காலத்திலே கர்த்தருக்கு சாட்சியின் தூண்களாய் நிற்கிற அந்த கேபாவாய் எங்களை மாற்றும். இரவில் நல்ல நித்திரை தாரும். அதிகாலை இருட்டோட ஜபத்தில் வந்து கலந்து கொண்டு தீர்க்க தரிசனங்களையும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.